Shri Parashakti Vidyala CBSE Class 6th Subject History. Good morning students, welcome to 6th standard history class. Today we are going to learn history new chapter vital villages thriving towns. Iron and steel இதோட யூஸ்ஃபுல் டெய்லி நம்ம லைஃபோட ஒரு பார்ட்டாக இருக்குது. இதோட யூஸை நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டில் பார்த்திங்கன்னா 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சது. மெகலித்திக் பரியல்ஸ் இதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இந்த பரியல்ஸில் அயன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸை ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அயன் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது ஆக்ஸ். இது ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிளாஷர், இது அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சிக்கிள் டாங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இரிகேஷன். வில்லேஜோட ஹெல்ப் இல்லாமல் கிங்ஸ் அண்டு கிங்டம்ஸால் டெவலப் ஆகிருக்க முடியாது. நியூ டூல்ஸ் அண்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாலும் இரிகேஷன் ஒர்க்கில் இருந்தது. இரிகேஷனோட ஒர்க் என்னலாம் அப்படின்னா கேனல்ஸ், வெல்ஸ், டேங்க்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லேக்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜஸ் இன் இரிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபஸ்ட்டு கிங்ஸுக்கு ஆர்மிஸ், பேலஸ், ஃபோர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய மணி தேவைப்படும். அதுக்கு அவங்க ஃபார்மர்ஸ்கிட்ட டேக்ஸ் கட்டாங்க. ஃபார்மர்ஸ் அவங்களோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணால் தான் டேக்ஸ் கட்ட முடியும். அதுக்கு இரிகேஷன் கண்டிப்பாக தேவை. கிங்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு மணி அண்டு பிளானிங் ஒர்க்ஸும் செஞ்சு கொடுத்தாங்க. பீப்புள்ஸ் அவங்களோட உழைப்பை கொடுத்தாங்க. இந்த இரிகேஷன்னால் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. இதனால் ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் ஏற்பட்டது. ரீசன் அவங்களோட டேக்ஸ் கட்டவும் முடிஞ்சுது, உற்பத்தியும் அதிகமாக கிடச்சிது. நெக்ஸ்ட்டு ஹூ லிவ்டு இன் த வில்லேஜஸ். சதர்ன் அண்டு நார்த்தன் பார்ட்டில் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாங்க. இங்கே தமிழ் ரீஜனில் முதன்மையாக இருந்தது வெள்ளாளர்ன்ற லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ். நெக்ஸ்ட்டு உழவர், இவங்க ஆர்டினரி ஃபார்மர்ஸ். லாஸ்ட்டாக கடைசியார் அண்ட் அடிமைகள், இவங்க லேண்ட்லெஸ் லேபரர்ஸ். நம்ம கண்ட்ரியில் அப்போ இருந்த எல்லா வில்லேஜ்லேயும் கிராஃப்ட் பர்சன்ஸ், அதாவது பிளாக் ஸ்மித், வாட்டர், கார்பெண்டர், வீவர்ஸ்லாம் இருந்தாங்க. நார்த்தன் பார்ட்டில் நம்ம தமிழ் பகுதி மாதிரியே 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிராம போஜகா, இவர் தான் வில்லேஜ் ஹெட்மேன். இந்த பதவி ஜென்ரேஷன், அதாவது சேம் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அடுத்தடுத்து ஊர் தலைவராக இருப்பாங்க. அந்த ஊர்லேயே லார்ஜ் லேண்ட் ஓனர் இவங்க தான். அப்புறம் இவங்கக்கிட்ட ஸ்லேவ்ஸ் அண்டு கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸும் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க ரொம்ப பவர்ஃபுல்ன்றதுனால கிங்ஸுக்காக இவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வில்லேஜில் இவங்க தான் ஜட்ஜாகவும் போலீஸாகவும் செயல்பட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு கிரகபதீஸ், இவங்க யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக செயல்பட்ட ஃபார்மர்ஸ். மோஸ்ட்டாக இவங்களுக்கு கொஞ்சமாக தான் லேண்ட் இருந்தது. லாஸ்ட்டாக தாச கர்மகரா, இவங்க எந்த லேண்டும் இல்லாதவங்க அடுத்தவங்க லேண்டில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு த ஏர்லியஸ்ட் தமிழ் காம்போசிஷன். 2300 இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது தான் சங்கம் லிட்ரேச்சர். இது ஏர்லியஸ்ட் ஒர்க்ஸ் இன் தமிழ். சங்கம்ங்கிற நேம் எப்படி வந்ததுன்னா, இந்த லிட்ரேச்சர் புலவர்களோட அசம்பிளியில் கம்போஸ் பண்ணதுனால. இது நடந்தது மதுரையில். மதுரையை கூடல் நகர்னு சொல்லுவோம். அந்த கூடல் தான் கூட்டம், அந்த கூட்டம் தான் சங்கம். நெக்ஸ்ட்டு ஃபைண்டிங் அபவுட் சிட்டிஸ். நீங்கள் ஜடகா டேல்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆர்டினரி பீப்புள்னால் கம்போஸ் பண்ணது. அதை புத்திஸ்ட் மார்க்ஸ் எழுதி ப்ரிசர்வ் பண்ணிட்டு வந்தாங்க. அதில் ஒரு புவர் மேன் எப்படி ரிச்சாக ஆனாங்கிறத இந்த ஸ்டோரியில் பார்ப்போம். த கிளவர் புவர் மேன். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒரு கிளவர் புவர் யங் மேன் ஒரு சிட்டியில் வாழ்ந்துட்டு இருந்தான். அவங்கிட்ட இருந்தது ஒரே ஒரு இறந்து போன எலி. அந்த எலியை ஒரு ஹோட்டலில் இருக்கிற கேட்டுக்காக 1 காசுக்கு விற்றான். ஒரு நாள் அவங்க ஊரில் புயல் வந்ததுனால கிங்கோட கார்டனில் ட்ரீஸில் உள்ள பிரான்ச்சஸ் அண்ட் லீவ்ஸ் குப்பை மாதிரி கிடந்தது. பேலஸில் உள்ள கார்டனர் இதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு டென்ஷனாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது இந்த யங் மேன் போய், நான் கார்டனை கிளியர் பண்ணுறேன், ஆனால் வுட் அண்ட் லீவ்ஸையும் நானே வச்சுக்குவேன்னு சொல்கிறான். அந்த கார்டனர் உடனே ஓகே சொல்லிட்டான். அங்கே விளையாடிட்டு இருந்த பசங்கக்கிட்ட ஒவ்வொரு ஸ்டிக் அண்ட் லீவ்ஸையும் கலெக்ட் பண்ணால் ஸ்வீட் தரேன்னு சொன்னான். உடனே குப்பை எல்லாத்தையுமே என்ட்ரன்ஸ் கிட்ட நீட்டாக அடுக்கி வச்சுட்டாங்க. அப்போ பார்த்து கிங்கோட பாட் ஹீட் பண்ணுறதுக்கு வுட் தேடிட்டு இருந்தார். ஸோ நம்ம யங் மேன் கிட்ட காசு கொடுத்து மொத்தத்தையும் அவர் வாங்கிட்டார்.
அப்புறம் நம்ம யங் மேனுக்கு இன்னொரு ஐடியா தோணுச்சு. ஒரு ஜார் ஃபுல்லும் வாட்டரை கொண்டு போய் சிட்டியில் உள்ள என்ட்ரன்ஸில் இருக்கிற 500 கிராஸ் கட்டர்ஸ் கிட்ட கொடுத்தான். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, நாங்கள் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு யங் மேன் வந்து எனக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது உங்ககிட்ட தெரியப்படுத்துகிறேன்னு சொன்னான். அப்புறம் சிட்டியில் இருக்கிற ஒரு ட்ரேடர் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான் நம்ம யங் மேன். ஒரு நாள் அந்த ட்ரேடர் டுமாரோ ஒரு ஹார்ஸ் டீலர் வந்து 500 ஹார்ஸோட டவுனுக்கு வராருன்னு சொன்னான். இதை கேட்ட யங் மேன் அந்த கிராஸ் கட்டர்ஸ் கிட்ட போய் எனக்கு ஆளுக்கு ஒரு கிராஸ் பண்டில் கொடுங்க, என்கிட்ட இருக்கிற கிராஸ் விற்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு கேட்குறான். அவங்க எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டு 500 கிராஸ் பண்டில்ஸை அவங்ககிட்ட கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே ஹார்ஸ் டீலர் வந்தப்போ யார்கிட்டையும் கிராஸ் வாங்க முடியாதனால நம்ம யங் மேன் கிட்ட 1000 காயின்ஸ் கொடுத்து வாங்கிட்டு போனார். சிட்டியில் வாழ்ந்த பீப்புள்ஸோட லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவிடன்ஸ் இருந்தது. சிற்பிகள் சிட்டிஸில் வில்லேஜில் அப்புறம் ஃபாரஸ்ட்டில் இருந்த பீப்புள்ஸோட ஸ்கல்ப்சர்ஸை உருவாக்குனாங்க. இந்த மாதிரி பெரும்பாலான ஸ்கல்ப்சர்ஸை பீப்புள்ஸ் வந்துட்டு போகிற மாதிரியான ரெயிலிங்ஸ், பில்லர்ஸ் அண்டு கேட் வே ஆஃப் பில்டிங்ஸ் இதெல்லாம் டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணாங்க. இங்கே நீங்கள் பார்க்குற ஸ்கல்ப்சர் மத்திய பிரதேசில் சாஞ்சியில் இருக்கிற ஸ்கல்ப்சர். சிட்டிஸில் நடந்தது தான் இந்த ஸ்கல்ப்சரில் உருவாக்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மகாஜனபதாஸோட கேபிட்டல் தான் இப்போ நம்ம படிச்சுட்ருக்கிற சிட்டிஸு. அதே மாதிரி இதில் சில சிட்டிஸில் சுற்றி மாசிவ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் வால்ஸ் கட்டியிருந்ததை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் நிறைய சிட்டிஸில் ரிங் வெல்ஸ் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்ட்ஸ் ஆர் செராமிக் ரிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இருந்தது. இது வந்து டாய்லெட்லேயோ இல்லை கார்பேஜ் ட்ரெயின்ஸ்லேயோ யூஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதி இருக்கிற பேலஸ், மார்க்கெட் இல்லை ஆர்டினரி பீப்புள்ஸோட பெர்ஹாப்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை ஆர்கியாலஜிஸ்ட் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ட்ரீஸ், மட், பிரிக், தாட்ஸ் இதெல்லாம் காலத்தினால் அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏர்லியஸ்ட் சிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வழி என்னென்னா செயிலர்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ். இவங்களோட அக்கௌண்ட்ஸ் ஒரு பேர் தெரியாத க்ரீக் செயிலர்ஸோட டீட்டெயில்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் விசிட் பண்ண எல்லா போர்ட்ஸ் பற்றியும் எழுதி வச்சுருக்காரு. அதில் பரிகாசா பற்றி எழுதியிருக்காரு. குஜராத்தில் இருக்கிற பரூச்ன்ற பிளேஸோட ஓல்டு க்ரீக் நேம் தான் இது. பரிகாசாவோட கல்ஃப் ரொம்ப சின்னது. சீலேருந்து ஷிப் உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு கிங்கால் உருவாக்கப்பட்ட ஃபிஷர்மேன் தேவை. பரிகாசா இம்போர்ட்ஸ் வந்து ஒயின், காப்பர், டின், லீட், கோரல், கிளாத், கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ். பரிகாசாவோட எக்ஸ்போர்ட் என்னென்னா ஹிமாலயன் பிளான்ஸ், ஐவரி, கார்னீலியன், காட்டன், சில்க், பெர்ஃப்யூம்ஸ். மெர்ச்சன்ட்ஸ் கிங்ஸுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. அதில் சில்வர், சிங்கிங் பாய்ஸ், பியூட்டிஃபுல் உமன், ஃபைன் ஒயின், ஃபைன் கிளாத். நெக்ஸ்ட்டு காயின்ஸ். ஆர்கியாலஜிஸ்ட் ஏர்லியஸ்ட் காயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏர்லியஸ்ட் காயின்ஸோட நேம் வந்து பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். இது ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இல்லை சர்க்கிளாவோ இருக்கும். இது வந்து மெட்டல் ஷீட்டில் இருக்கும். இந்த காயின்ஸ் எல்லாம் பஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இதிலேருந்து தான் இது பஞ்ச் மார்க்டு காயின்ஸ்னு வந்தது. இதிலேருந்து தான் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் பெரும் பகுதிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காமன் எராவோட ஏர்லியஸ்ட் செஞ்சுரி வரைக்கும் யூஸில் இருந்தது. நெக்ஸ்ட்டு சிட்டிஸ் வித் மெனி ஃபங்க்ஷன்ஸ். ஒரே ஒரு சிட்டி நிறைய ரீசனுக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் செட்டில்மெண்ட்டாக இருந்த சிட்டி தான் மதுரா. இது உத்தரப்பிரதேசில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ராவலுக்கும் ட்ரேடுக்கும் இம்பார்ட்டண்ட்டான ரூட்டான நார்த் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட், அப்புறம் நார்த்துலேருந்து சவுத்து, இந்த ரெண்டுக்குமே கிராஸ் ரோடாக மதுரா இருந்தது. சிட்டியை சுற்றி ஃபோர்ட்டிஃபிகேஷன் இருந்தது. சிட்டியில் உள்ள பீப்புள்ஸ்க்கான ஃபுட்டை பக்கத்தில் இருந்த ஃபார்மர்ஸ் அண்ட் ஹெர்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. வேர்ல்டில் உள்ள எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் ஸ்கல்ப்சர்ஸ்க்கு மையமாக இருந்தது மதுரா. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி மதுரா குசானாஸோட செகண்ட் கேபிட்டலாக இருந்தது. மதுரா ஒரு ரிலீஜியஸ் சென்டர். இங்கே புத்திஸ்ட் மொனாஸ்டரிஸ், ஜெயினாஸ்ரினிஸ், அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரை வழிபடுறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸு. இங்கே சில இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்டோன் ஸ்லாப்ஸ்லையும் ஸ்டாச்சூஸ்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜென்ரலாக மென் அண்ட் விமன் மொனாஸ்டரிஸ்க்கும் ஸ்ரினிஸ்க்கும் கிஃப்ட் கொடுத்த சின்ன சின்ன ரெக்கார்டிங்ஸ் தான் இருக்கும். சிட்டியில் வாழ்ந்த கிங் அண்ட் குயின், ஆஃபீஸர்ஸ், மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பர்சன்ஸ் தான் இந்த ரெக்கார்ட்ஸை எழுதி வச்சுருக்காங்க. சில இன்ஸ்கிரிப்ஷனில் யார் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கோல்ட் ஸ்மித், பிளாக் ஸ்மித், வீவர்ஸ், பேஸ்கட் மேக்கர்ஸ், கார்லண்ட் மேக்கர்ஸ், பெர்ஃப்யூமர்ஸ்.
நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் அண்ட் கிராஃப்ட் பர்சன்ஸ். ஆர்கியாலஜிஸ்ட் நிறைய கிராஃப்ட் திங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் அப்படிங்கிற ஸ்பெஷல் பாட்ரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்தியன் சப்கான்டினென்ட்டோட நார்த் பார்ட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை வீல் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. அதே மாதிரி இது பிளாக் ஷைனி மெட்டாலிக் அப்பியரன்ஸில் இருக்கும். இந்த பாட்ரிஸை ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வைக்கிறதுனால இதோட அவுட் சைடு வந்து பிளாக்காக இருக்கும். அப்புறம் ஃபைன் பிளாக் ஸ்லிப் அப்ளை பண்ணுறதுனால கிளாஸ் மாதிரி ஷைனிங்காக இருக்கும். சில கிராஃப்ட் திங்ஸ் ஆர்கியாலஜிஸ்ட்க்கு எவிடன்ஸ் கிடைக்காம அழிஞ்சு போயிருக்குன்னு தெரியும். அதில் சிலது பற்றி ரிட்டன் ஸ்கிரிப்டில் தான் எவிடன்ஸ் கிடைக்கும். அதில் ஒன்று தான் கிளாத் மேனுஃபேக்சரிங். நார்த்தில் வாரணாசியும் சவுத்தில் மதுரையும் கிளாத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். மென் அண்ட் விமன் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிராஃப்ட் பர்சன்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ் வந்து அந்த டைமில் அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் வந்து ஸ்ரினி. கிராஃப்ட் பர்சன்ஸ் ஸ்ரினிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நியூ கிராஃப்ட் பர்சன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண திங்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மெர்ச்சன்ட்ஸோட ஸ்ரினிஸ் இவங்க ட்ரேட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்ரினிஸை பேங்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ரிச் மென் அண்ட் விமன் இதில் மணி டெபாசிட் பண்ணுவாங்க. அதை ஸ்ரினிஸில் உள்ளவங்க வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிறத ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ஃபார் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங். அர்த்த சாஸ்திரா பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது ஸ்பின்னிங் வீவிங் ஸ்பெஷல் அஃபீஷியல்ஸ் வச்சு ஒர்க் ஷாப் பண்ணுறது பற்றி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. விடோஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு யங் விமன், நன்ஸ், மதர்ஸ், ரிட்டையர்டு விமன், சர்வன்ட்ஸ் ஆஃப் கிங்ஸ், டெம்பிள் சர்வீஸ் ரிட்டையர்டு விமன் இவங்களெல்லாம் உல், பார்க், காட்டன், ஹெம்ப் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளேஸில் ஒர்க்கர்ஸாக வச்சுக்கலாம். அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் அவங்க ஒர்க் பண்ணுற குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்குக்கு சேலரி கொடுக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வர அனுமதிக்கப்படாத விமன்ஸை அவங்களோட செர்வெண்ட் விமன்ஸை அஃபீஷியல்ஸ்டருந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கும் ப்ரொடக்ட் பண்ண திங்ஸை அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு அனுமதிக்கப்பட்ட விமன்ஸ் வந்து மார்னிங்கே போய் ஒர்க்கை முடிச்சுட்டு சேலரி வாங்கிட்டு வந்துடணும். ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான லைட் இருக்கணும். ஒரு வேளை சூப்பரிண்டென்ட் உமன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதோ இல்லை ஒர்க் தவிர வேறு எதையாவது பற்றி பேசினாலோ அவரை பனிஷ் பண்ணணும். விமன்ஸ் அவங்க வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா ஃபைன் கட்டணும், இல்லை தம்ஸ் கட் பண்ணணும். லாஸ்ட்டு அரிக்கமேடு. அரிக்கமேடு புதுச்சேரியில் இருக்கிற ஒரு ஹோஸ்டல் செட்டில்மெண்ட்ஸ். 2200 1900 இயர்ஸ்க்கு முன்னாடி ஷிப் வந்து வேர்ல்டில் உள்ள டிஸ்டன்ட் லேண்டில் இருந்து கூட்ஸை இம்போர்ட் பண்ணிட்டு போகும். பிரிக்ஸில் கட்டின ஒரு மாசிவ் பிரிக் ஸ்ட்ரக்சர் வேர் ஹவுஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் மெடிட்டரேனியன் பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட பாட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட நேம் வந்து ஆம்பொரி. இது டாலான டபுள் ஹேண்டட் ஜார். அதுக்குள்ளே ஒயின் அண்ட் ஆயில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆரிட்டின் வேர். இது வந்து இட்டாலியில் உள்ள ஒரு சிட்டி. இது ஸ்டாம்ப்டு ரெட் கிளாஸ்டு பாட்டரின்னு சொல்லுவாங்க. ரீசன் வெட் கிளேயால் ஸ்டாம்ப் மவுல்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பாட் மவுல்ட் பண்ணி ரெட் கிளே வச்சு பாலிஷ் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாட்டரி வந்து ரோமன் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரோமன் லேம்ப்ஸ், கிளாஸ்வேர், ஜெம்ஸ்லாம் அரிக்கமேடில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மால் டேங்க்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து டையிங் வேர்ட்ஸ். கிளாத்துக்கு டைக்கு யூஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிளாஸ், ப்ரீசியஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணி பீட்ஸ் செஞ்சதுக்கான எவிடன்ஸ் இந்த பிளேஸில் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் ஏ, ரிங் வெல்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் டேஸ்? பாத்திங், வாஷிங் cloth, irrigation, drainage. Answer drainage. Question B, punch marked coins were made of dash? Silver, gold, tin, ivory. Answer silver. Question C, Madura was an important dash? Village, port, religious center, forested area. Answer religious center. Question D, Srinis were associations of dash? Rulers, craft persons, farmers, herders. Answer craft persons. Students, take your history book and write fill in the blanks and choose the correct answers. Fill in the blanks. Question A, dash was a word used for large landowners in Tamil. Answer Vellalar.
Vellalar was a word used for large landowners in Tamil. Question B. The Gramapojaga often got his land cultivated by the dash. Answer: slaves and herd workers. The Gramapojaga often got his land cultivated by the slaves and herd workers. Question C. Brahman were known as dash in Tamil. Answer: Ullavar. Brahman were known as Ullavar in Tamil. Question D. Most Kragapadis were dash landowners. Answer: small. Most Kragapadis were small landowners.